எங்களோட பிரதர் இன்லான்னு சொல்கிறத விட நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். மீசை வச்சு ஒரு இது பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணாத வில்லன். ரகுவரன்னா பாஷா. சைலண்ட் வில்லன். ஸோ அவர் முன்னாடி வந்துட்டு பிரதரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் இவரை பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கல, வேற உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளா போறேன். வீட்டுக்கு வந்து இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ராமான் தான் கூப்பிடுவாரு. ராமா ராமா ராமான் தான் கூப்பிடுவாரு. என் ஹஸ்பண்ட் எஜுகேஷன் கூட கட் பண்ணிக்கினாரு அவருக்காக. அவர் பாக்குற மாதிரி இருக்கு. கூலர் இப்படி போடல, அவர் இப்படி போட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாரு. ஜெயின்ல வந்தது. அவரோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றதுன்னா அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது. ஐயோ, ரோஹிணி மேம் சொன்னா உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட்டா இருக்கும்? ஸோ அவங்க வந்து பேருக்கு டைவர்ஸாக இருக்குல்ல, ஆனால் வந்துட்டு போகிறது அதெல்லாமே இருந்தது தான். பையனா உயிர் இருக்கு. வீக்கெண்ட்ல சாட்டர்டே வருவார் அண்ணனை பார்க்க. ஓடி வந்து முடி இருக்குல்ல லட்ச விட்டு அப்பா 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 அப்படின்னு நான் கண்ணால பார்த்தது. அந்த டைம்ல உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் எதுவுமே வந்தது இல்லையா சார்? அந்த நடிப்புக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு சான்ஸ் வந்துதா? அவர்கிட்ட கேட்டேன் எப்படி என்னன்னு, வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அண்ணா போட்டு கோடு இவங்க தாண்ட மாட்டாங்க. நஷ்டம் கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அது கூட நான் தான் இருந்தேன். லாஸ்ட் யாரடி நீ மோகினி வரைக்கும் அவர் கூடயே தான் இருந்தார். இருவருக்கும் வணக்கம். சார் என்னுடைய மனைவி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? நல்லா இருக்கு சார். ஓகே சார், நான் தனியாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேட்டேன். இப்போ ரகுவரன் அப்படின்னா இப்போ எங்களுக்கு சொன்னால் கேரக்டர்ஸ், அது ஒவ்வொரு கேரக்டராக ஞாபகம் வரும், டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவோம். உங்களுக்கு ரகுவரன் என்ன ஞாபகம் வரும்னு அவர்கிட்ட கேட்டோம். அதே தான் உங்ககிட்டயும். உங்களுக்கு ரகுவரன் அப்படின்னு கேட்டாலே என்ன ஃபீல்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பிரதர் இன்லான்னு சொல்கிறத விட நான் ஒரு நார்மலாக வச்சு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரோட அந்த மூவி ஆகட்டும், ஒரு ஆக்ஷன் இன்வால்வ்டாக பண்ணுவாரல்ல, அந்த ஒரு இது அப்படியே இன்வால்வ் ஆகிட்டு வரதில்ல. அதனால ரொம்ப நான் பிக் ஃபேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு பிக் ஃபேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்களோட பிரதரோட ஒய்ஃப். எஸ். ஓகே, என்ன படம் ஃபேவரட்? என்ன கேரக்டர் ரொம்ப ஃபேவரட்? எனக்கு அவங்க வந்து புரியாத புதிரில் ஐ நோன்ட்டு வந்து வெறித்தனமாக பண்ணியிருப்பாரல்ல, அது அந்த மாதிரி ஒரு யாருக்கையிலும் பண்ண முடியாது. பட் ஆமாம், ஏன்னா ஒரு வில்லன்னால ஒரு அப்படியே ஒரு ஒரு மீசை வச்சு ஒரு இது பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணாத வில்லன். பட் இவர் அப்படி இல்லை, சைலண்ட் வில்லன். அந்த லுக்லேயே வில்லன் தனம் இருக்கும். பட் நேச்சுரலாக பார்த்தா இஸ் நாட் ஏ வில்லன். ரொம்ப சாஃப்டான. எஸ், அவர் மூவியில் அந்த மூவிக்காக அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஒரு வில்லன். ஓகே, பட் வீட்டுக்கு வந்து இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஓகே, இல்லை இப்போ ஜென்ரலாக நார்மலாக ஒரு சில விஷயம் இந்த ஆக்டர் மாதிரி லைட்டாக அந்த ஆக்டர் மாதிரி நீ பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. பட் எனக்கு நான் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு பாதி கிட்டத்தட்ட 70% அவர் பார்க்குற மாதிரியே இருக்குது சார். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தனியாக பேசிகிட்டு இருந்தபோது கூலர் இப்படி போடல, அவர் இப்படி போட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தார். எனக்கு அதுலேயே வந்து அப்படி தெரிஞ்சுது. சார்ட்ட அந்த ரிசம்பிளன்ஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக சார், ரொம்ப இருக்குது. ஓகே, ஆக்சுவலி ஏதாவது ஒரு மூமெண்ட் சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் பெங்களூரில் செட்டில் ஆயிருக்கோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டு என்னோட பையன் நாங்கள் 3 பேர் போய் ஒரு டின்னரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, ஸோ ஒரு ஹோட்டலில் சார், ஒரு ஹோட்டலில். ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி வந்து பார்த்துட்டே இருந்தது என் ஹஸ்பண்டை. ஸோ அவர் வந்து நான் எதுக்கு பார்க்குறாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. லாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து நேரடியாக கேட்டுட்டாங்க, நீங்கள் வந்து ரகுவரன் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டாங்க. சடனாக என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து அங்கே பொய் சொல்லாமல் இருக்க முடியல, உண்மை சொல்லாமல் இருக்க முடியல. ஆமான்னு சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் அப்படியே இருக்கீங்க, நீங்கள் என்னவா ஆகணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இஸ் மை பிரதர் இன்லா, என் ஹஸ்பண்டோட பிரதர்ன்னு சொன்னேன். தேர் வெரி வெல் ஷாக், ட்வின்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒரு பாராட்டல் பாடினேன். அது ஒரு பெருமையாக இருந்தது எனக்கு. சரி, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்து கேட்கும்போது அது அந்த ஜெயின் இருக்கு இல்லைங்களா, ஜெயினில் வந்தது. அவரோட
ஓன் பிரதரும் போது அது ஜீனில் வந்து ஹேர் ஸ்டைல் அது மாதிரி இருக்குது. நான் அதுக்காக இது பண்ணுறது இல்லை. ஓகே. அந்த ஜீனில் வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஹஸ்கினஸ் பேஸ் வாய்ஸ் இருக்கு. ஆமாம். இப்போ நான் ஃபோனில் யாருக்கிட்டே பேசும்போது கூட சார்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கண்ணை திறந்து கேட்டுட்டு இருக்கேன், கண்ணை மூட்டு இன்கேஸ் பேசுனீங்கன்னா எனக்கு அங்கே தாட் வரும். ஆமாம் ஆமாம், அந்த இதுதான் வருது. ஸோ அது ஜீனில் வந்தனால அது மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அண்ணா இல்லாதனால அந்த பிளேஸுக்கு நாங்கள் பார்க்கணும், வாங்கன்ட்டு தே ஆர் பிளெஸ்ஸிங். ஓகே ஸோ ஓகே. அது நாங்கள் வரோமா இல்லைன்னு தெரியல, பட் அவங்களோட பிளெஸ்ஸிங் இருக்குது, அதே ஒரு சந்தோஷம் கொடுக்குது பட் எங்களுக்கு. கேட்கறது வேற ஆமா. யாரையும் கேட்கவும் முடியாது. ஆமாம், இப்போ அவர் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணு இந்த ஆக்டர் அப்படின்னு கேட்க முடியாது, கூடயே இருக்காரு அப்படின்னு கேட்க. கண்டிப்பாக. பட் அவரோட பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது. ஐயோ. இஸ் அ வெரி அவர் என்னை வந்து ராமான்னு தான் கூப்பிடுவார். ஆ. ராமான்னு தான் கூப்பிடுவார். ராமா இங்கே வா, ராமா இங்கே வான்னு. அதனால தான் வந்து என் படத்துக்கு டைட்டிலில் வந்து ராம் வரன் அப்படின்னு வச்சுட்டேன் நான். ஓகே. ஆக்சுவலி இவரோட ஃபஸ்ட்டு மூவி நாங்கள் இந்த யூடியூப்பில் கொஞ்சம் சில இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தோம். அது பார்த்துட்டு டைரக்டர் ஆனந்த கிருஷ்ணா அவங்க வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்தாங்க. அதில் ஓகே. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரோல், அது இன்னும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர் அந்த ஒரு சின்னதாக ஒரு மேனரிசம். அங்கே மேனரிசம் இதெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்து அப்படியே இருக்குது, ரகுவரன் மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னவங்க இருக்காங்க. ஓ ஓ, ஓ. ஸோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். இதோட என்ன வேணும் ஆமா. அப்படிங்கிறதா. ஆனா, ஓகே. மெமரிஸ் நிறைய இருக்குது. சூப்பர். ஓகே சார், இப்போ நீங்கள் ரகுவரன் சாரோட ஒரு ட்ராவல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்க எல்லா இடத்துலையும் நான் அண்ணனோட கூட இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் எதுவுமே வந்தது இல்லையா சார்? இல்லை வந்தது ஆக்சுவலாக. ஏன் பண்ணல? நான் பண்ணலன்னா அவர்கிட்ட கேட்டேன் எப்படி என்னன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் மீ இல்லையா, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. ஸோ அது அப்படியே அவர் கூடயே இருந்து அதே மாதிரி ஒரு பிஸி ஒர்க்காக இருந்தது எனக்கு. அதே வந்து நான் தான் ஆஃபீஸு அது இதெல்லாம் மெயின்டைன் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது நீங்கள் தான். ஆமாம். ஓகே. ஸோ அப்படி பிஆர்ஓ அப்படிங்கிறது வந்து கிடையாது ஆக்சுவலாக. இப்போ எனக்கு பிஆர்ஓ அப்படி இல்லை, யாருமே இல்லை. ஒன்லி மை ஒய்ஃப் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் த திங். ஸோ அப்படி இருக்கும்போது அதே ரொம்ப பிஸியாக இருந்தது, வந்தது. பட் அது அவ்வளோ தூரம் இது ஆகலை. அது என்னன்னு ஆக்சுவலி வந்து அண்ணா போட்டு கோடு இவங்க தாண்ட மாட்டாங்க. ஸோ அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நடிக்கிற இது வேண்டாம். ஸோ பிஹைண்ட் த கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நடிப்புக்கு நிறைய பேர் வந்து இவங்களுக்கு சான்ஸ் வந்தது, அப்போல்லாம் ஒரு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஓகே ஓகே. ஸோ அண்ணா மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டான்னு சொல்லியிருந்தனால. இப்போ அண்ணா இல்லாதனால கூட நாங்கள் அதை யோசிக்கல, ஆக்சுவலி பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கல. சரி. நாங்கள் சென்னையில் தான் 17 இயர்ஸ் இருந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் நாங்கள் பெங்களூருக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்ட பிறகு நிறைய பேர் எங்களுக்கு நிறைய வெல்விஷர்ஸு, இல்லை ரகுவரனோட பிரதரு மதர் எல்லாம் தெரியணும் உலகத்துக்கு, ஓகே, நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, இந்த மாதிரி ஒரு பிரதர் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அவரோட பேர் இதில் சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். ரூஃபஸ்ன்ட்டு ஒரு ஃபேமிலி, அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப வெல்விஷர். அவங்க வந்து சில இன்டர்வியூஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, நீங்கள் வாங்க இந்த பிளேஸுக்கு வாங்க, அப்படியே ரகுவரன் போல இருக்கீங்க, அந்த செயலெல்லாம் அப்படியே இருக்குது, அந்த வாய்ஸ் கூட அப்படியே இருக்குது, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டாக. ஸோ அவங்களோட மோட்டிவேட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூவியில் நடிக்கிற மாதிரி ஆயாச்சு. ஓகே. இப்போது இங்கே தான் அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறோம். என் சிஸ்டர் கேரளாவில் இருக்காங்க, அவங்க பேர் பிரேமா. என்னோட பிரதர்லா வந்து அவரும் கேரளாவில் இருக்கார். பட் ஹி வாஸ் லெஃப்டினன்ட் கமாண்டர். ஓ ஆமாம், லெஃப்டினன்ட் கமாண்டர், கமடோர், பெரிய படிப்பு, பெரிய ஒரு லெவலில் தான் அவர் இருந்தார். ஸோ அவருக்கும் தெரியும், he will also appreciate me, ரைட் பண்ணு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவரோட இது. ஏன்னா இது ஐ ஹாவ் டு டெல் அபவுட் மை சிஸ்டர் இல்லையா. ஸோ அவர் சிஸ்டரே என்னோட பிரதர்லாவை பற்றி சொல்கிறதுக்காக நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இவங்க கூட பிறந்தவங்க 4 பேர். 4 பேர். ஆமாம் ஆமாம். பெரியவர் வந்து அண்ணா, ரகு அண்ணா. அடுத்தது வந்து பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து கொமாண்டராக இருக்கார். ஸோ அடுத்தது என்னோட ஹஸ்பண்ட், தேர்ட் வந்து இன்னொருத்தர். ஓகே. அவரும் இங்கே தான் சென்னையில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க, வார்த்தை சொன்னீங்க, இப்போ இங்கே பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டோம், இங்கே 17 இயர்ஸ் இருந்தோம் அப்படின்னு. ஏன் அங்கே போய் செட்டில் ஆகிட்டீங்க? இங்கே இருந்திருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் மெமரிஸ் இருக்கீங்க. ஸோ அண்ணா வந்துட்டு இவருக்கு அண்ணாவோடது. அண்ணா வந்து ரொம்ப எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் அவரே சொல்ல போனோம் அண்ணா.
ஸோ அவர் இல்லாதனால எப்பயுமே அவரை பற்றி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவார், ரொம்ப மனசு உடைஞ்சு போவார். ஸோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் வேணுன்றதுக்காக நாங்கள் பெங்களூருக்கு போயாச்சு. இல்லை ரகுவரன் சாரோட டிமேஜ் வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஆக்டரை தான் பார்த்துருக்கோம், ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம், சாரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம். நல்லா பேசுவோம், உள்ள எதுவுமே மறைச்சிக்காம ஓப்பனாக பேசுகிற இத்தினோண்டு விஷயந்தான் நான் அவ்வளோ உள்ள டீப் பண்ணி யோசிச்சு அவ்வளோ திங்க் பண்ணுவேன் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அந்த டிமேஜ் வந்து எங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எவ்வளோ ஃபேமிலி உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு? இவ்வளோ வருஷமாக ட்ராவல் ஒன்று கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் சைடு இவங்க எல்லாம் கோயம்புத்தூர்காரங்க. ஸோ அண்ணா வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ என்னோடய ஃபாதர் இன்லாக்கு அது பிடிக்கல, வேண்டாம். அவங்களது பிஸ்னஸ் இருந்தது. அப்படியா? ஆமாம். ஓகே. ஹோட்டல் ஹரிஸ்டோ பிரேமா லாட்ஜன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அவங்க. ஆமாம், கோயம்புத்தூரில். ஸோ இவங்க வந்து அந்த ஹோட்டலில் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கணும்ன்ட்டு விரும்பினார். பட் வந்து இவருக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், நடிப்பு, மியூசிக்கு. ஸோ என்னோட மதர் இன்லா ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சினிமா வர்றதுக்காக, சினிமாவில் பேர் புகழ் வர்றதுக்காக. என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எஜுகேஷன் கூட கட் பண்ணிக்கினார் அவருக்காக. ஸோ அண்ணா இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறதுனால அவரோட கஷ்டங்கள் சுகங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி நீ வந்துரு, என்ன கேர் பண்ணுறவங்க யாருமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லி இவங்க வந்து சென்னைக்கு வந்தது. ஓ, அப்படி தான் வந்தீங்களா சார் சென்னை? அப்படி தான் சென்னைக்கு வந்து அவங்கள வந்து அவர் நல்ல ஷைன் ஆகிற வரைக்கும் அவர் கூடியே இருந்தார். லாஸ்ட் யாரடி நீ மோகினி வரைக்கும் அவர் கூடியே தான் இருந்தார். ஸோ அண்ணான்னு சொல்லிட்டு அவர் கூடியே தான் இருப்பார். என்னோட மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, மதர் இன்லா எல்லோரும் அவருக்காகவே சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே. ஆமாம். இப்போ இஸ் நோ மோர்ன்னு சொல்லும் போது தாங்கி கூட ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஐ எம் ஏ பிக் ஃபேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்போது மதருக்கும் உங்கள் பிரதர்ஸ்க்கெல்லாம் ஒன்று எப்படியோ இருக்கும், அது சொல்லிக்க முடியாத அந்த வலி. ஓகே சார், இப்போது ஐ திங்க் நீங்கள் இது கிளாரிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சாரை பற்றின க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் வந்து ஒரு கேரக்டர் உள்ளே போகிறது ஒன்று. இப்போ நான் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, சார் வந்து இப்போ நீங்கள் இப்படி ஒன்று பார்க்குறீங்கன்னா அவர் வேறு ஆங்கிள் இருந்து ஒன்று பார்ப்பார், தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள், தவிர்க்க முடியாத பழக்கங்கள்னால அவரோட ப்ராசஸே வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் தட் ட்ரூ? இன்னும் அது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இருக்குது. பட் அதே சமயத்தில் எந்த ஒரு ஷூட்டிங் போனாலும் ஆடி முடிச்சுட்டு போவார். ஸோ அந்த கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங்கு இது மாதிரி இருக்கும்போது கூட அவங்க அதை பற்றி இது பண்ண கிடையாது. ஓகே ஓகே. இதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து உலகத்தில் வந்து பேட் ஹேபிட்ஸ் இல்லாமல் இல்லை. பட் அது சினி ஃபேமிலியானா நிறைய பேர் வந்து அது ஜாஸ்தி ஆக்கிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவருக்கும் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவ்வளோ எல்லாம் தவிர்த்து எல்லாம் நல்ல ஃபேமிலியாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அவர் அதுலேயே இருந்திருந்தால் இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், பட் அதே லைஃப் கிடையாது. பட் அது இல்லைனாலும் அது ஓகே, அது இப்படி இருந்தால் ஓகே. ரகுவரன் சார் எங்களுக்கு ரகுவரன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரகுவரன் சாரை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ரோஹிணி மேம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் ரகுவரன் சார் அண்ட் நடந்திருக்கும், லவ் இருந்தது, தென் அதுக்கப்புறம் அவங்க ஒரே மனமேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணாங்க, டிவோர்ஸ் அதெல்லாம் ஆச்சு, அது ஓகே. பட் ரோஹிணி மேம் சொன்னால் உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? அந்த காலத்து மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கும்? ஷீ இஸ் அ லவ்வபிள். ஸோ அவங்க எப்படின்னா யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் அ லவ்வபிள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரிஷியோட ஒரு ரிஷி எனக்கு அந்த மெமரிஸை மறக்க முடியாது. அதாவது ரிஷி வந்து வீக்கெண்டில் சாட்டர்டே வருவார் அண்ணனை பார்க்க. ஓகே. வந்து வெளியே இருந்து ஓடிட்டே வருவார். ஓடி வந்து இவர் அங்கே பெட்டில் உட்காரும்போது முடி இருக்குல்ல, இந்த முடியெல்லாம் களைச்சுட்டு அண்ணன் களைச்சுட்டு அப்பா 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 அப்படின்னு குட்டிக்கார அடிச்சு 2 பேர் கட்டி பிடிச்சி முடியெல்லாம் களைச்சி அந்த அளவுக்கு ஒரு அப்பா அப்படின்னா அது நான் கண்ணால் பார்த்தது, அதனால தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அந்த பையன் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் அப்பா அப்பா. ஸோ அதான் சண்டே வந்து he will go back அப்படின்னு சொல்லும்போது there was a small, is a very emotional person. ரகுவரன்னா என்னங்க, ரகுவரன்னா பாஷா வில்லன், அது சினிமாவில். பட் அதர்வைஸ் இஸ் a very emotional, ரொம்ப எமோஷ்னல் கை.
ஸோ அதனால மேபி சம் கைண்ட் ஆஃப் இது இதாக இருக்கலாம். ஸோ ஹி வாஸ் a little bit யூனோ ஃபீலிங் லோ. ஓகே ஓகே லிட்டில் பிட் ஃபீலிங் லோ. அது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் டுடே ரோஹிணி இஸ் ரகுவரன்ஸ் ஒய்ஃப். தட் இஸ் தேர். தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாது. ஆல் குட் திங்ஸ் டு ஹிம். ஸோ அவங்க வந்து பேருக்கு டைவர்ஸாக இருக்கல, ஆனால் வந்துட்டு போகிறது அதெல்லாமே இருந்தது தான். அது ஒரு ஃப்ரெண்ட்லி. ஆமாம், அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருந்தது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். ஒரு எனக்கு கேட்கணுன்னு இருந்துச்சு, அதை நான் கேட்குறேன். ரோஹிணி மேம்கிட்ட கேட்டேன், ரகுவரன் சாரோட அந்த ஹேரு. இப்போ ரோஹிணி மேம்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, அவர் வந்து அந்த நான் ரெடியாயிருவேன் சீக்கிரம், அவர் ஹேர் ஒன்று பண்ணுவார் எங்கேயாவது வெளியே போகணும்னா அப்படின்னு. ஹேர் மேலேயே அவ்வளோ அன்பு அவருக்கு. அவரோட அந்த ஹேர் மெயின்டைனிங்கு அவ்வளோ பண்ணுவார். ஸோ நான் அண்ணாவோட மூவி 2 மூவிக்கு கூட நான் அவருக்கு ஹேர் கலரிங் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்படியா? எந்த ஆமாம், அது ஒரு அந்த பேர் மறந்துட்டேன், அந்த பேர். பட் அதுக்கு வந்து ஒரு ஒயிட் ஹேர் கவரேஜ் வேணுமா இருந்தது அவருக்கு. அதில் அந்த ஒயிட் ஹேர் கவரேஜ் வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கு அந்த ஹேர் மேலே அவ்வளோ லவ்விங். அவருக்கு பர்டிகுலர் ஒரு ஹேர் கட் பண்ணுறவங்க இருந்தாங்க, நுங்கம்பாக்கம் ரமேஷ். நுங்கம்பாக்கத்தில் தான் அவர் ஹேர் ட்ரெஸ். எப்பயுமே அவரை தவிர்த்து அவர் வேற யாருக்கிட்டையும் பண்ண மாட்டார். பாருங்களேன், அவரோட அந்த ஹேர் என்ன ரொம்ப லவ்விங் அவருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே சார், ரகுவரன் சார், நாங்கள் வந்து கேரக்டராக பார்க்குறோம், அதை விட்டுருங்க. பர்சனல் சைடில் பார்த்தா குழந்தைங்கள் மேலே அவ்வளோ அன்பு அவருக்கு. இப்போ நார்மலாக ரிஷி ஓகே, பட் ஜென்ரலாகவே குழந்தைங்கள் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது அவருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. அவ்வளோ நிஜமாவா? அவ்வளோ அன்பு? நிஜமே, ரொம்ப அன்பு. அது சொல்ல முடியாத ஒரு அன்பு. பட் ஸ்டில் ஹி லவ்ஸ் ஹிஸ் ஃபாதர் வெரி மச். ஓகே, ஃபைனலா வரைக்கும். ஸோ அதுக்கு பற்றி நான் என்ன சொல்லணும், வேற ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். அப்பா மக ஒரு ஸ்கிரீன்ல வந்து வில்லனா இருக்கலாம், அவரு நிஜ வாழ்க்கையில அவர் ரொம்ப எமோஷனல் அவர். ஓகே, இப்போ உங்க 2 பேருடைய திருமணம் நடந்திருக்கும் இல்லையா? அப்போ அது ஒரு மிராக்கல். ஆக்சுவலி வந்து நான் பெங்களூர், ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சென்னை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பார்த்ததே வந்து ரகு அண்ணா ரோஹிணி, இவங்க மூலமாக தான் இந்த மேரேஜே நடந்தது. ஸோ அப்படின்னா என் ஹஸ்பண்டோட சித்தி ஒருத்தர் வந்து சென்னை பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யூனிட் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களது வந்து லேடிஸ்க்கு நிறைய இந்த ஸ்டிச்சிங், சலூன் கோர்ஸ், பியூட்டி கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனேன். ஓகே, நான் வந்து பியூட்டி கோர்சஸ் ஸ்டூடெண்ட்டாக போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இவங்க ஃபேமிலியில் பொண்ணுங்க கம்மி, ஆம்பளை பசங்க தான் நிறைய. ஸோ எனக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மதர் அண்ட் டாட்டர் வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. சரி. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விளையாட்டுக்கு என் வீட்டுக்கு மருமகளாக பண்ணுற உன்னேன்னு அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஐயா சித்தி, இவங்களோட சித்தி. பட் அப்போல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ தோணலை. ஒரு வாட்டி பார்த்தா திடீர்னு வந்துட்டு என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரகு அண்ணா, ரோஹிணி, அப்புறம் எனக்கு அந்த ஷாக்லேருந்து வெளியிலேயே வர முடியல. ஏன்னா ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் ரகுவரன். ஸோ அவர் முன்னாடி வந்துட்டு பிரதரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் இவரை பார்த்து கூட கல்யாணம் பண்ணிக்கல. ரகுவண்ணா பிக் ஃபேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஒரு மருமகளா போறேன். அது மறக்க முடியாத ஒரு இது. அவர் தான் காரணம் எங்களோட மேரேஜுக்கு. 2 பேரும் வந்து பேசி அது ஒன்று இப்படியானது. ஆமா. ஓகே சார், இப்போ ரகுவரன் சார் ஏதாவது அவர் வார்த்தை மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் சார்? இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, அவரோட வார்த்தைகள் மேல, இப்போ இது ஒன்று பண்ணு, நீ பண்ற தம்பி பண்ணு. இப்போ அவர் சைட்ல சொன்னா ராமான்னு கூப்பிடுவாரா, இது பண்ணு ராமா அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அந்த வார்த்தை மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்? அண்ணன் சொல்றாரு நம்பி பண்ணலாம் அப்படிங்கிறது எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்? கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவர் சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே, ஏன்னா அது இப்போது ஃபிலிம், இந்த மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல், சினிமா மீடியா. ஸோ அவர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வீட்டில் நடக்கிறது கொண்டு வருவார். இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவார். அது ரியலாகவே தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டெக்னிக்கல் சைடு தான் முதல்ல பார்ப்பேன். ஓகே, முதல்ல டெக்னிக்கல் சைடு அப்படி இப்படி என்ன பண்ணலான்னு. பட்டு அது அதை மறந்து ஒரு படம் பார்க்கணுன்னா அது இவரோட 2 படம் பார்த்துருக்கேன். இந்த டெக்னிக்கல்லாம் விட்டுருவேன், அதெல்லாம் மறவேன். ஐ வில் கோ இன் டு தி ஸ்க்ரீன் பிளே அண்ட் தி ஃபிலிம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் மறந்துடுவேன். அதுக்கு ஒரு படம் 2-3 படத்தில் அதெல்லாம் மறந்து பார்த்தேன். அதில் ஒரு படம் யாரடி நீ மோகினி. அதெல்லாம் மறந்து இமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். அதுதான் லாஸ்ட் ஃபிலிம் அவருது. அதுக்கப்புறம் ஏதோ மேபி இன்னைக்கு சொல்கிறாங்க அவரை மாதிரியே நீங்கள் வரணும்
அப்படின்னு ப்ளஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணுவேன். டெஃபினட்டாக அதான் கான்ஃபிடென்ஸ், வேறு என்ன அந்த கான்ஃபிடென்ஸ் வருவேன்னு. அதுக்கு சப்போர்ட் தேவை. ஃபேமிலி சப்போர்ட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சப்போர்ட்டு ப்ளஸ் என்னோட பர்ஃபார்மன்ஸு, டிரெக்டர்ஸ், கேப்டன் ஆஃப் தி ஷிப் இல்லையா, அது டிரெக்டர்ஸ் எப்படி கொண்டு வராங்க, we will see, wait and see, அவ்வளோதான். மேம் இப்போ நீங்கள் அவங்க 2 பேரும் பாண்டிங் போது நீங்கள் சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமா. ரகுவரன் சாருக்கும் ராமா அவங்களுக்கும் அந்த பாண்டிங். எப்பயுமே அவர் வந்து ராமான் தான் கூப்பிடுவாரு. பட் இவருன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவரு பயப்படுவாரா ரெஸ்பெக்டா? அந்த ரெஸ்பெக்டோட பயம் கலந்து இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அண்ணானால ஒரு இதுதான் அவருக்கு. ஒரு பாசம் கலந்து ஒரு பயம் கலந்து இருக்கும். அவர் எதனா சொல்லிட்டாருன்னா வீட்டில் சாப்பிட்றாரோ இல்லையோ ஓடிடுவார். 6 மணிக்கு ஒரு 6:30க்கு வந்துரு ரமேஷன் சொன்னால் போதும் போயிடுவார். கரெக்டாக அவர் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவார். இப்போ சப்போஸ் வந்து எதானா நீங்கள் போய் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வான்னா அதில் ₹1 மிச்சமானாலும் அண்ணாக்கு அப்படியே எடுத்துன்னு வாபஸ் கொடுத்துருவார். ஸோ அவங்க 2 பேரோட அந்த சின்சியாரிட்டி, அந்த பாண்டிங் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்லா ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருப்பாங்க. ஓகே. நான் சொல்வேன் அவங்கள போய் எதுக்குன்னா ராமான்னு கூப்பிடுவீங்கன்னா, இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனு, அதனால தான் ராமான்னு கூப்பிடுவேன் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன். அது எப்படின்னா அவர் கூட அந்த கஷ்டத்தில் கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அது கூட நான் தான் இருந்தேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தேன். அதனால இந்த பாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியும், நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல முடியும். ஓகே. இந்த ஒரு மியூச்சுவல். ஓகேப்பா சார், இப்போயும் நான் சொன்னேன்ல, இப்போ நீ பார்க்குறதுக்கே அந்த ஒரு 70% எனக்கு கண்ணை மூட்டு நான் கேட்டனாலே அந்த லுக்கு, அந்த வாய்ஸ் ஞாபகம் வருது. அது எப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த ஃபிலிம்க்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முடிச்சிட்டேன். இப்போ இந்த லுக்கா? லுக்கு இது முடிச்சிட்டேன். மற்றபடி நெக்ஸ்ட் என்ன ஃபிலிமோ அது அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் இந்த தாடி விட்டதே காரணம். எடுத்துட்டீங்கன்னா ஐ திங்க் பின்னாடி ஒரு ஃபோட்டோலாம் வருது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இருக்குன்னு சொல்கிறேன்ல, ஒரு 20 years பேக் இருக்கட்டுமே, 20 years 15 years பேக் 100% மேட்ச் ஆகும். 2 பேர் பக்கத்துல நிற்க வச்சா அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் மேட்ச் ஆகும். அது யாராவது வந்து கேட்டிருக்காங்களா சார், எனக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அவரோட மூக்கு, அந்த ஹைட்டு, அந்த ஒல்லியாக இருக்கிற ஒரு உருவம், ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆனால் பட் வெரி ஹேண்ட்ஸம், அந்த மாதிரி ஒரு ஹைட்டு, வாய்ஸ். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேரும். ஆனால் அண்ணா வந்து இவரை விட கொஞ்சம் ஹைட் இருப்பார், அதில் கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஓகே சார், ஒரு பல விஷயங்கள் நடந்துருச்சு. அந்த லைஃப் எப்படி இருந்தாலும் மாறும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் தமிழ் சினிமாலும் சரி, நிறைய தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு சார், அடுத்து என்னென்ன பண்ண போறாரு இருக்கு அவர் மைண்டில்? அண்ணாவோட பேர் நிப்பாட்டணுன்ட்டு இருக்கு. அவரோட பிளெஸ்ஸிங்கில், ஆடியன்ஸோட பிளெஸ்ஸிங்கில், உங்களை மாதிரி நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்கில் வருவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எஸ், அது கண்டிப்பாக நடக்கணும், அதான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு, கேட்ட உடனே ஃபஸ்ட் நாங்கள் வரோன்னு ஒத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் எங்களுக்காக. ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.